Okay, so now we are going to see LLP oda questions full-ஆவே வந்து past year question papersல என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் பார்த்துடலாம் வாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து that is past year question paper பார்க்கறதுக்குள்ள நம்ம என்னென்ன பார்த்துட்டோம், புக் பேக் பார்த்துட்டோம், ஒரு விஷன் டெஸ்ட் பேப்பர் பார்த்துட்டோம், MTP பார்த்துட்டோம். ஸோ அதில் இருக்க ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்துச்சுன்னா ரிப்பீட்டட்னு சொல்லிடுவேன். ரிப்பீட்டட் இல்லைனா தான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுப்பேன். சரியா? ஸோ சப்போஸ் இல்லை ரிப்பீட்டடாக இருந்ததுன்னா நான் RTP புக் பேக்குன்னு சொன்னால் நீங்கள் புக் பேக்கை பார்த்தாலே உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஓகே, ஸோ கொஸ்டின் பாருங்கள். Associates were formed in so-and-so. It was engaged in the business of manufacturing of plastic parts for automobiles. It constituted ரெண்டு பேர் designated partners. Okay. Year 2021 investigation ஆமா. ஐயோ பெரிய fraud பண்ணியிருக்காங்க. ஓகே 50 lakhsக்கு. நான் சொல்ல whistle blower அது. Mr. J, one of the accounts manager and employee. அவர் வந்து accounts employee போய் whistle blow பண்ணலாமா? பண்ணலாம். எம்ப்ளாயி விசில் ப்ளோ பண்ணிட்டாரு அப்படின்னா தாராளமாக அவர் பேரில் இருக்க பெனல்ட்டி அண்ட் கேஸ் வந்து கொஞ்சம் பெனல்ட்டி கம்மி பண்ணலாம், இல்லை வெய்வே கூட பண்ணிடுவாங்க. ட்ரிபியூனல் வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் கிட்ட எவ்வளோ பெனல்ட்டி போட்டிருக்காங்கன்னா 1.5 லட்சம் ரூபா பெனல்ட்டி போட்டிருக்காங்க. இப்போ மட்டும் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் போயிட்டு உள்ளே இருக்கிற பார்ட்னர்ஸ் எல்லாம் இதில் கூட்டு கலவானின்னு சொல்லிட்டாருன்னா, விசில் ப்ளோ பண்ணிட்டாருன்னா, அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது அவர் ஏதோ ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாரு அப்படின்னு ட்ரிபியூனலுக்கு தோணிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட்ஸ் மேனேஜருக்கு கண்டிப்பாக அந்த பெனல்ட்டி 1.5 லட்சம் 1.25 லட்சம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கோ இல்லை ஃபுல்லாகவே வேவ் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இப்போ மிஸ்டர் ஜே வந்து என்ன பண்ணுற, ட்ரிபியூனல் கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் சாரே, அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு விட்டுருங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸில் போய் அவர் வந்து சொன்னார்னா ட்ரிபியூனல் தாராளமாக அவருக்கு அந்த பெனல்ட்டியிலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு ட்ரிபியூனலுக்கு பவர் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? பவர் உந்தி அப்படி சொல்கிறாங்க. ஓகே, கன்சிடரிங் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் LLP ஆக்ட் நம்மகிட்ட 2 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ட்ரிபியூனலால் பெனல்ட்டி கம்மி பண்ணவோ இல்லை வெய்வ் ஆஃப் பண்ணவோ முடியுமா? முடியும். கேன் த LLP சஸ்பெண்ட் மிஸ்டர் ஜே ஃப்ரம் த சர்வீஸ் ஃபார் கமிஷன் ஆஃப் த ஆக்ட்? இந்த மாதிரி ஒரு ஆக்டை நீ வந்து சொல்லிட்டியே, இந்த பேர்லாம் மாட்டி கொடுத்துட்டியே, நீ இப்படி விசில் ப்ளோ பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி அந்த LLP வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் மேனேஜரை வேலையை விட்டு அனுப்பவோ டிமோட்டோ இல்லைன்னா டிஸ்சார்ஜோ இல்லை சஸ்பெண்டோ இல்லை த்ரெட்டனோ இல்லை ஹராஸோ பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. அதுக்கு கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் கொடுத்துருவாங்க LLP ஆக்டுக்கு கீழே. ஸோ இது 2 பேரும் ஆல்ரெடி பார்த்துரும், ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பார்த்துரும். பட் கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காயின் பண்ணியிருக்காங்க. மெயின் எக்ஸாமில் கொஸ்டின் கொஞ்சம் அப்படி ரணகலமாக இருக்கானாமா. ஸோ ஆல்ரெடி தெரிஞ்ச ப்ரொவிஷன்ஸ் தான், பட் கொஸ்டின் கொஞ்சம் கிளாஸாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ செக்ஷன் 31 என்ன சொல்கிறாங்க, ஒரு ட்ரிபியூனல் எப்போல்லாம் வந்து அந்த பெனல்ட்டியை வெய்வோ இல்லைனா ரெடியூஸோ பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு, அந்த நடந்துகிட்டு இருக்க டைமில் ஒரு பார்ட்னரோ இல்லை எம்ப்ளாயியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை ட்ரிபியூனலுக்கு கொடுக்கும்போதோ, அல்லது அந்த இடத்துல வந்து பெருசாக இன்வெஸ்டிகேஷன் நடக்கலை ஆனாலும் அந்த LLPயில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னரோ ஒரு எம்ப்ளாயியோ தானாக வந்து ட்ரிபியூனல் கிட்ட இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு மாட்டி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக LLP என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர் மேலே இருக்கக்கூடிய பெனல்ட்டியை வெய்வ் பண்ணுறதுக்கோ ரெடியூஸ் பண்ணுறதுக்கோ நிறைய சான்சஸ் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் யார் அந்த விசில் ப்ளோ பண்ணாங்களோ அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் LLP ஆக்ட். ஸோ எனி எம்ப்ளாயி ஆர் பார்ட்னர் ஹூ ஹஸ் விசில் ப்ளோ அவங்கள நீங்கள் வந்து யூ கேன் நாட் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து யூ கேன் நாட் discharge or demote or suspend or threaten or harass or in any other manner you cannot discriminate the party who has done the whistleblowing act. பண்ணவே முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் அவர் வந்து ட்ரிபியூனல் கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டாரு, அதனால LLPயில் இருக்கவங்க நீங்கள் வந்து ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டியில் மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த அக்கௌண்ட்ஸ் மேனேஜரை வெளியில் துரத்த முடியாது, ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஸோ இந்த 2 விஷயத்தை தான் சொல்கிறாங்க. அப்போது அந்த பேசிஸ் ஆஃப் த அபவ் you have to answer whether the tribunal can waive off. தாராளமா yes, the tribunal has the power to waive off the penalty. Entire 1,25,000 waive பண்ணலாம், இல்லை கம்மியாக கூட waive பண்ணலாம். இந்த இடத்துல can LLP suspend? No, he cannot, because no partner or employee of any LLP may be discharged, demoted, suspended, threatened or harassed or in any other manner discriminated. Nobody can be discriminated just because he has given vital information or he has provided information or he is causing information to be provided pursuant to the action pursuant to the section of subsection 1. அது கீழே அவர் போய் விசில் ப்ளோ பண்ணிட்டாருன்றதுனால அவரை நீங்கள் எந்த வகையிலும் டிஸ்கிரிமினேட்டடாக இது பண்ணக்கூடாது. அவரை எம்ப்ளாய்மெண்ட்டில் வச்சுருக்கீங்களா, எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி அவர் எப்படி நீங்கள் வந்து தார்மீகமாக நடத்தணுமோ அவ்வளோ கௌரவமாக நடத்தணும். அவர் ஒரு பார்ட்னராக இருந்து விசில் ப்ளோ பண்ணியிருக்காருன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டில் அவருக்கு என்னென்னலாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி நீங்கள் மியூச்சுவலி அக்ரீடு பார்ட்னர்ஷிப் LLP அக்ரிமெண்ட்டில் இருக்கும் அதன்படி அவர் நடத்தணும். அதுலேருந்து அவர் எதாவது அசிங்கப்படுத்துனீங்க அவ்வளோதான் உங்களை காலி பண்ணிடுவாங்க. புரியுதா? அடுத்த கொஸ்டின், ஸ்டேட் த சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்டர் விச் த வைண்டிங் ஆஃப் அன் LLP மே பி ஆர்டர்ட் பை ட்ரிபியூனல். நமக்கு தெரியல, 5 கேசஸ் ஆல்ரெடி தெரியும், இது நம்ம ஆல்ரெடி படிச்சாச்சு. ஸோ இதை நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்,
the dispute among the partners of LLP jeopardized the stability of the business. ரெண்டு பார்ட்னர்ல ஒருத்தர் கம்மி ஆயிட்டாரு, அதுவும் போக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, கிட்டத்தட்ட அதர் பார்ட்னர் மட்டுமே more than 6 months என்ன பண்ணிருக்கீங்கன்னா அங்க பிசினஸை ரன் பண்ணிருக்கீங்க. அப்படி ரன் பண்ணீங்கன்னா ட்ரிபியூனல் உங்களை வைண்ட் அப் பண்ண சொல்லலாமான்னு கேட்டால் தாராளமாக சொல்லலாம். ஏன் சொல்லக்கூடாது? மேலே தான் நீங்கள் பார்க்குறீங்களே என்னென்ன ரீசனுக்காக ட்ரிபியூனல் வைண்ட் அப் பண்ண சொல்லலாம். ஒன்று, பார்ட்னர்ஷிப்பே வந்து உங்ககிட்ட எங்களை வைண்ட் அப் பண்ணிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு எல்எல்பியாக வந்து சொல்கிறாங்க, டிசைட் பண்ணுறாங்கனாலும் பண்ணுவாங்க. 6 months மேலே லெஸ் தேன் 2 பார்ட்னர்ஸ் இருந்தாலும் வைண்ட் அப் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்எல்பியால் அதோட டெட்டை கூட பேபேக் பண்ண முடியல, அதோட கிரெடிட்டார்ஸுக்கு கூட டெட்டை பேபேக் பண்ண முடியல அப்படின்னாலும் வைண்ட் அப் பண்ண சொல்லுவாங்க. எல்எல்பி வந்து ஆக்டிங் ஆகிது சாவரனிட்டி ஆஃப் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னாலும் பேபேக் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் 5 வருஷம் கண்டினியூஸாக நீங்கள் அந்த ஆனுவல் ரிட்டர்னையோ இல்லை சால்வன்சி ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்டையோ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல அப்படின்னாலும் பண்ண சொல்லுவாங்க. இல்லையா, கண் பார்வை ஆஃப் த ட்ரிபியூனலோட பர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் இந்த எல்எல்பி க்ளோஸ் பண்ணுறது தான் உத்தமம் அப்படின்னு தோணுச்சுனாலும் அவங்க க்ளோஸ் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரீசன்லாம் உங்களுக்கு தெரியறதுனால இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன சொல்கிறாங்க, தே சே தட் more than 6 months அவர் பாட்டுக்கு பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருந்தா இதெல்லாம் செல்லுமான்னு கேட்டால் செல்லாது. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, எவ்ரி எல்எல்பி ஹேஸ் அட்லீஸ்ட் 2 partners. மோர் தேன் 6 monthsக்கு நீங்கள் லெஸ் தேன் 2 partners வச்சு ரன் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அந்த சிங்கிள் பார்ட்னர் இருக்கார்ல ஹீல் பிகம் பர்சனலி லைபிள் டு எவ்ரிதிங். அது ஒன்று இருக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அப்படி இருக்கும்போது தாராளமாக மோர் தேன் 6 monthக்கு நீங்கள் வந்து லெஸ் தேன் 2 பார்ட்னர்ஸோட செயல்பட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை வைண்ட் அப் பண்ண சொல்கிறதுக்கு ட்ரிபியூனலுக்கு பவர் இருக்குது. ஸோ இது 5 marks கொஷின் நினைக்கிறேன், அதனால தான் ரொம்ப டீட்டெயில்டாக எல்லாத்தையும் சொல்லி எழுதியிருக்காங்க. ஓகே, ஆஸ் யூஷுவல். நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்கிறாங்க, விசில் ப்ளோயருக்கு என்ன ப்ரொடெக்ஷன் கேட்குறாங்க. நம்ம தான் சொன்னல, நோ பர்சன் ஆர் எம்ப்ளாயி கேன் பி டிமோட்டட், டிஸ்சார்ஜ்டு, சஸ்பெண்டட், த்ரெட்டன்டு, அதுக்கப்புறம் ஹராஸ்டு ஆர் இன் எனி அதர் வே யாரையும் நீங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஆஸ் பர் எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன இருக்கும் அந்தபடி அவரை நடத்தணும். ஆர் ஆஸ் பர் த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் என்னவோ அதன்படி அவர் நடத்தணும். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஆஸ் பர் செக்ஷன் 31 ட்ரிபியூனல் என்ன பண்ணலாம்னா, he may reduce or waive the penalty of anybody who is giving useful information during the investigation or investigation இல்லாத போது கூட if he is coming and giving out ஒரு ஃப்ராட் நடந்திருக்கு, இல்லை இந்த மாதிரி ஒருத்தவங்க கன்விக்ட் இருக்காங்க, உள்ள தப்பு பண்ண உள்ள இருக்கான்னு காமிச்சு கொடுக்கும்போது இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தாராளமாக அந்த இடத்துல வெயிவ் பண்ணிடுவாங்க. அதோட சேர்த்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் என்னன்னா, நோ பார்ட்னர் ஆர் எம்ப்ளாயி ஆஃப் எனி எல்எல்பி மே பி டிஸ்சார்ஜ், டிமோட்டட், சஸ்பெண்டட், த்ரெட்டன்ட், ஹராஸ்ட் ஆர் இன் எனி அதர் மேனர் டிஸ்கிரிமினேட் அகைன்ஸ்ட் தி டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் திஸ் எல்எல்பி ஆர் எம்ப்ளாய்மெண்ட். எல்எல்பி அக்ரிமெண்ட் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட் இது ரெண்டின் படி அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதை நீங்க கொடுக்கணும். just because he has provided some information or causing information to be provided, அவர் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறாருன்னு தெரிஞ்சோ இல்லை இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாருன்னு தெரிஞ்சோ அவரை நீங்க லைக் irrespect like what டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவரை ட்ரீட் பண்ணக்கூடாது. அவருக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கோ அதன்படி அவரை ட்ரீட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது, ஒருவேளை நீங்கள் ஏதாவது எல்எல்பி ஆக்டுக்கு கீழே இஃப் யூ ஹவ் மேட் எனி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இன் எனி ரிட்டர்ன் ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆர் எனி டாக்குமெண்ட் கீழே செக்ஷன் 37 படி நீங்கள் வந்து ஏதாவது தெரிஞ்சே தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுக்குறீங்க, இல்லை தெரிஞ்ச விஷயத்த மறைக்கிறீங்க, ஒமிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான பெனல்ட்டிக்கு உள்ளாக்கப்படுவீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஆஸ் பர் செக்ஷன் 37 ஆஃப் த எல்எல்பி ஆக்ட், ஏதாவது ஒரு ரிட்டர்னில், ஓகே, எனி ரிட்டர்ன் தட் த ரெஜிஸ்ட்ரார் இஸ் ஆஸ்கிங் யூ ஆர் எனி ட்ரிபியூனல் இஸ் ஆஸ்கிங் யூ, if in any return statement or any document required by or for the purposes of any of the provisions of this act, under this provisions under this act நம்ம கிட்ட இருந்து ஏதாவது ரிட்டர்னோ ஸ்டேட்மெண்ட்டோ ஏதோ ஒரு டாக்குமெண்ட் நம்மகிட்ட கேட்குறாங்க, நம்ம வந்து பொய்ன்னு தெரிஞ்சே அதை கொடுக்கும்போது knowing it to be false which is false in any மெட்டீரியலான ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சே knowing it to be false நம்ம அதை பொய்ன்னு தெரிஞ்சும் சொல்கிறோம் இல்லையா. ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சோம், டிஸ்பைட் நோயிங் இட் இஸ் a very important and மெட்டீரியலான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சோம், அதை நம்ம மறைக்கிறோம், ஒமிட் பண்ணுறோம் சொல்லாம அப்படிங்கும் போது தாராளமா யூ வில் பி பனிஷபிள் வித் இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 2 years இம்ப்ரிசன்மெண்ட். ஓகேவா? விச் அதே மாதிரி வந்து பெனல்ட்டி வந்து விச் மே எக்ஸ்டெண்ட் டு 5 lakh rupees. என்னடா அது சியும் கேவும் சேர்த்து ரொம்ப குழப்பிடுச்சு, இப்படியே எழுதலாம், லேக்குன்னு என்ன இப்படி எழுதலாம், இல்லைன்னா இப்படி எழுதிக்கலாம். ஓகே, 5 lakh rupees, 2 lakh, அதுக்கப்புறம் 5 lakh வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். பட் 1 lakh விட கம்மியாக வாங்கவே கூடாது. மினிமம் 1 lakh, மேக்ஸிமம் 5 lakhs. இதுதான் வந்து நீங்கள் கேட்குற இன்ஃபர்மேஷனுக்கு பொய் சொன்னாலோ இல்லை ரொம்ப மெட்டீரியலான ஒரு இன்ஃபர்மேஷனை மறைச்சாலோ
ஆட்டோமேட்டிக்காக வந்து யூ வில் பி பீனலைஸ்டு அண்ட் இம்ப்ரிசன்மெண்ட்டும் உண்டு அப் டு 2 years வரைக்கும். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, ஒரு பார்ட்னர் இன்சார்ஜ் மார்க்கெட்டிங் டிவிஷன் ஆஃப் த ஃபர்ம். 6 பார்ட்னர் இருக்காங்க. மிஸ்டர் கே பார்ட்னர் இஸ் இன் இன்சார்ஜ் ஆஃப் த மார்க்கெட்டிங்க்கு ஒரு பார்ட்னர் தான் இன்சார்ஜ். ஹி இஸ் லிட்ரலி த ஃபேஸ் ஆஃப் த ஃபர்ம். அவர் தான் வந்து இப்போ அப்துல் கலாம் மாதிரி ஹி இஸ் லிட்ரலி த ஃபேஸ் ஆஃப் த ஃபர்ம். ஆமாம், ஒரே நிமிஷம் வரேன், முதுகலிக்கு லைட்டாக. ஆமாம், எப்படியாவது முடிச்சிடலான்னு பார்க்குறேன், ஆனால் லைட்டாக கொஞ்சம் முடியல, ஒரே நிமிஷம். ஹி இஸ் லிட்ரலி த ஃபேஸ் ஆஃப் த ஃபர்ம். அவர் தான் வந்து அப்துல் கலாம்னு வச்சுக்கோங்க. ஹி இஸ் தி அப்துல் கலாம் ஆஃப் த ஃபர்ம் டியூ டு ஹிஸ் அக்யூமென் ஆஃப் த பிஸ்னஸ் ஆஃப் டூயிங் வெரி வெல். ஸோ அவரால் தான் எல்லா பிஸ்னஸும் சூப்பராக நடக்குது. ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் பார்ட்னர் அண்ட் மேஜர் இன்வெஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தான் வந்து மிஸ்டர் டபிள்யூங்கிறவர் யாருன்னா, அவர் தான் பெரிய கை, அவர் தான் நிறைய பணம்லாம் போட்டிருக்காரு, அவர் தான் சீனியர் மோஸ்ட் பார்ட்னர். மிஸ்டர் கே என்ன பண்ணுறாரு, ஒரு சடன் ஆக்சிடென்ட்டு செத்து போயிட்டார். கே யார், அப்துல் கலாம், அவர் தானே கலாம், கே தானே கலாம், கே தான் கலாம். கலாம் செத்து போயிட்டார், நல்ல வேலை. ஓகே, ஒரு செத்து போனவர் எக்ஸாம்பிள் எடுத்தோம், ஏன்னா அவர் செத்து போகிற மாதிரி தான் கேஸே வரும். Okay, the LLP however continued its operation without dissolving the LLP. LLP dissolve பண்ணல, அவங்க பாட்டுக்கு business carry on பண்றாங்க. The firm incurred huge losses after the death. டெத் நடந்துருச்சு. டெத்துக்கு முன்னாடி ஒரு லாஸ் இருந்திருந்தா கலாமோட ஷேர் ஆஃப் கான்ட்ரிபியூஷனை நீங்க அந்த லாஸ்க்காக எடுத்துக்கலாம். எப்போ அவரோட டெத்துக்கு முன்னாடி லாஸ் வந்திருந்தா, அவரோட டெத்துக்கு அப்புறம் தான் லாஸ் வந்திருக்கு. அப்போ அவரோட அக்ரீடு அவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும்ல, அதை எடுத்து நீங்கள் லாஸை மீட் அவுட் பண்ணாமனா பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அண்ட் மிஸ்டர் கே ஓட ஷேர் இந்த ஃபர்ம் வாஸ் ஆல்சோ யூஸ் டு ரீபே த டெட். இது கரெக்டானு கேட்டால் இது கரெக்ட் கிடையாது, தப்பு. இப்போ அந்த பெரிய ஆள் இருக்குல்ல, டபிள்யூ இருக்காரு, பெரிய இன்வெஸ்டர். டபிள்யூ என்ன பண்ணுறாரு, டிரான்ஸ்ஃபர் அவரோட ஷேர் இருக்குல்ல, அவருக்குன்னு ஒரு ஷேர் இருக்கும்ல, அவரோட சன்னுக்கு மாற்றி விட்டுறாரு. ஓகேவா? டபிள்யூ டிரான்ஸ்ஃபர்ட் ஹிஸ் ஷேர் டு his son M who has previous experience in marketing. W என்ன பண்றாரு, transferred his share to his son M. இது கலாமோட சன்னா இல்ல இவரோட W ஓட சன்னான்னு தெரியல, யாருக்கோ மாத்தி விட்டுறாரு, ஷேரை மாத்தி விட்டுறாரு. எனக்கு தெரிஞ்சு கலாமோட சன்னா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க சொல்றதை பார்த்தா கலாம் இருக்காரு, கலாமுக்கு அப்புறம் கலாம் வந்து இறந்துட்டாரு. இறந்த அப்புறம் லாஸ் வருது. லாஸ்க்கு ஆக்சுவலாக கலாமோட கான்ட்ரிபியூஷன் எடுத்துருக்க கூடாது, ஏன்னா அவர் டெத்துக்கு அப்புறம் தான் லாஸ் வருது. ஆனால் அந்த லாஸை மீட் அவுட் பண்ணுறதுக்காக இவங்களோட பணம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இவரோட அக்ரீடு கான்ட்ரிபியூஷன் இருக்கும், அந்த அக்ரீடு கான்ட்ரிபியூஷன் எடுத்து அந்த லாஸை மீட் அவுட் பண்ணுறாங்க. கலாமுக்கு அப்புறமா அந்த இடத்துல எம்மை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர்ட் ஹிஸ் ஷேர் டு ஹிஸ் சன் எம் ஹூ ஹேஸ் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் இன் மார்க்கெட்டிங். எம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஓகே நிப்பாட்டுங்க. இங்கே என்னன்னா, கலாம் வச்சிருந்த அந்த கலாம் வாஸ் த பார்ட்னர், அவர் இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் அவரோட ஷேர் இருக்குல்ல, அவர் எவ்வளவு பணம் உள்ள போட்டிருந்தாரோ அதுக்குன்னு ஒரு ஷேர் இருக்கும்ல, அந்த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் மட்டும் அவர் பையனுக்கு கொடுக்குறாரு. இதுக்கு வந்து என்ன வரும்னா, நம்ம சொல்லுவோம் தெரியுமா, நமக்கு வந்து ப்ராஃபிட்ல ஷேர் இருக்கு, அதை வந்து நான் என் தம்பிக்கோ இல்லை பையனுக்கோ இல்லை ஃப்ரெண்டுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அந்த பர்சனால உள்ள வந்து பிஸ்னஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா, உள்ள வந்து இன்ஃபர்மேஷன் சீக் பண்ண முடியுமா, இல்லை கேன் ஹி கண்டக்ட் தி பிஸ்னஸ் அஃபேர்ஸ், கேன் ஹி கம் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் டெசிஷன் மேக்கிங், கேன் ஹி கெட் த இன்ஃபர்மேஷன் கேட்டால் அவனால் வாங்க முடியாது. ஸோ எம்ங்கிறவனுக்கு என்னதான் பிஸ்னஸில் பயங்கரமான நாலேஜ் இருந்தாலும் ஹீ கேனாட் கம் அண்ட் டூ த பிஸ்னஸ் ஹியர். ஓகே, ரிமைனிங் பார்ட்னர்ஸ் உள்ள வந்து நான் பிஸ்னஸில் டேக் பார்ட் பண்ணுறேன்னா விட முடியாது. நீ கலாமோட பையன், உனக்கு கலாமோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் உனக்கு வந்து சேரும், அவ்வளோதான். ஆனால் நீ பிஸ்னஸ்க்கு வரக்கூடாதுன்னு மற்றவங்க சொல்கிறாங்க. இப்போ இது கரெக்டானு கேட்குறாங்க. ரிமைனிங் பார்ட்னர்ஸ் சொல்கிறாங்கல்ல, அது கரெக்டானு கேட்டால் அவன் கரெக்டு. எம்மை உள்ளே விட்டு அவன் வந்து பிஸ்னஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் கலாமோட ஷேரை இதுக்கப்புறம் வந்து ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலப்பா, இனிமேல் நீ எங்களுக்கு பார்ட்னர் அவனை உள்ள பார்ட்னரை அட்மிட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஓகே, இல்லைனாலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இன்னொன்று, கேவோட ஷேரை லாஸ்க்கு எடுத்து கொடுத்துருக்காங்களா அவரோட டெத்துக்கு அப்புறம், இது கரெக்டானு கேட்டால் இது தப்பு. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆஸ் பர் செக்ஷன் 29 படி வேர் ஆஃப்டர் பார்ட்னரோட டெத்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டினியூட் யூஸ் ஆஃப் தட் நேமோ இல்லை ஆஃப் த டிசீஸ்டு பார்ட்னர் நேம் ஆஸ் தேர் ஆஃப் ஷால் நாட் இட்ஸ், அவர் இறந்து போயிட்டாரு, பட் அவரோட பேரை யூஸ் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுனால மட்டுமே அவருடைய அந்த அக்ரீடு போர்ஷன் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் எந்த ஒரு பர்பஸ்க்காகவும் எடுத்து யூஸ் பண்ணலான்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதே மாதிரி அந்த கலாம் இறந்துட்டாரு, அவரோட புள்ள இன்னும் இருக்காரு அப்படின்னு சொன்னால் அவரோட பிள்ளையோட ப்ராப்பர்ட்டியோ இல்லை கலாமோட ப்ராப்பர்ட்டியோ வித்தாவது அந்த லாஸை வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து அடைக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ரொம்ப அழகாக
where after a partner's death the business is continued in the same LLP name. அதே எல்எல்பி நேம்ல இருக்கு. இப்போ ஏபிசி 3 பேர் சேர்ந்து எல்எல்பி ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னமும் எல்எல்பி அப்படியே நடந்துட்டு இருக்கு. சி செத்து போயிட்டாரு. ஆனால் சியோட பேரை நீங்கள் பிஸ்னஸோட நேம்லேருந்து எடுக்கல. எல்எல்பியோட நேம் இன்னமும் ஏபிசி தான். ஏபிசின்னு வச்சிருக்கிறதுனாலே சி செத்து போயிட்டா கூட இல்லை வரக்கூடிய லாஸுக்கு அவரோட பார்ட் எடுத்து நான் பே பண்ணுவேன் நீங்கள் சொல்லக்கூடாது. ஸோ இட் டசன்ட் மீன், அப்போ என்ன சொல்கிறாங்க, த கண்டினியூட் யூஸ் ஆஃப் த நேம் ஆஃப் கலாம் ஆர் ஆஃப் த டிசீஸ்டு பார்ட்னர்ஸ் நேம் thereof shall not by itself make his legal representative or அந்த கலாமோட புது, அதாவது அவரோட பர்சனல் சொத்தை வித்தாவது அந்த இடத்துல லாஸஸை மீட் அவுட் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அவரோட இறப்புக்கு அப்புறம் அந்த எல்எல்பி எது செஞ்சாலும் அதுக்கு அந்த எந்த ஒரு ஆக்டிவிட்டிக்குமே இறந்து போனவர் பொறுப்பு கிடையாது. இந்த கேஸ்ல மிஸ்டர் கேவோட ஷேர் cannot be used to repay the debt of the firm after his death. ஈவன் தோ அவங்க அப்படியே ஆப்ரேஷன்ஸை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாலும், ஈவன் தோ அந்த ஃபர்மை டிசால்வே பண்ணலைனாலும், ஈவன் தோ அந்த எல்எல்பியோட நேம் அவங்க மாத்தாம இன்னமும் ஏபிசின்னு வச்சிருந்தாலும், ஓகேவா, ஸோ அதே இதில் வச்சிருந்தாலும் அந்த லாஸஸ் இன்கர் பண்ணியிருக்காங்கன்னா அந்த டெத்துக்கு அப்புறம் அந்த எந்த லாஸுக்குமே அவருடைய அக்ரீடு கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல அதை வந்து அவங்க எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? அவரோட ஷேர் எடுத்து நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்தது ஆஸ் பர் செக்ஷன் 42 பொறுத்த வரைக்கும் என்னன்னா, த ரைட்ஸ் ஆஃப் அ பார்ட்னர், உள்ள ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவரோட ரைட்ஸ் ஆஃப் த ப்ராஃபிட்டை வெளியில் யாருக்காவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா உடனே எங்கள் பார்ட்னர் இல்லைன்னு ஆகிடாது. நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் யாருக்கோனா அந்த ட்ரான்ஸ்ஃபரிக்கு உள்ளே வந்து நானும் ஒரு இனிமேல் நான் தான்டா பார்ட்னர் அப்படின்னு அவன் உள்ளே வந்து உட்காரவும் முடியாது. ஒருத்த உள்ளே வந்து நான் பார்ட்னர்னு உட்காரணும்னா அவன் ஒரிஜினலி ஒரு பார்ட்னராக உள்ள அட்மிட் பண்ணால் மட்டும்தான் அவனுக்கு அந்த இடத்துல பவர் இருக்குமே தவிர, ஜஸ்ட் பிகாஸ் உங்கள் அப்பா இறந்துட்டாரு உங்கள் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய ப்ராஃபிட்டை நான் உனக்கு இனிமேல் கொடுக்குறேன் தம்பின்னு கொடுக்கறதுனால மட்டுமே நீங்கள் உள்ள பார்ட்னர் ஆகிட முடியும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த 3 பாயிண்ட்டை சொல்லுவாங்க. ஜஸ்ட் பிகாஸ் அந்த இடத்துல எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கலாம் இருக்கார்ல, இறந்ததுக்கு அப்புறமோ இல்லை அவர் உயிரோட இருக்கும் போதே கூட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸை அவரோட பிள்ளைக்கோ ஃப்ரெண்டுக்கோ யாருக்கு வேணால் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஹோல்லி ஆர் இன் பார்ட். அது பண்ணதுனால மட்டுமே கலாம்க்கு அந்த இடத்துல வந்து டிஸ்அசோசியேஷன் இருக்கு அப்படின்னும் இல்லை அவர் மற்ற யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு ரைட்ஸ்ன்றதுனால உடனே இங்கே டிசால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று, இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 3rd paragraph தான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல கலாமோட பையனுக்கு அந்த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அவங்க என்டைட்டில் பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு என்டைட்டில்மெண்ட் மட்டுமே அவனுக்கு எந்த ஒரு நான் இனிமேல் நான் தான் வந்து மேனேஜ்மெண்ட்டில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன், எனக்கும் மார்க்கெட்டிங்கை பற்றி தெரியும்னு சொல்லிட்டு உட்கார்றதோ, ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த எல்எல்பியை கண்டக்ட் பண்ணுறதோ இல்லை உள்ள இருக்க இன்ஃபர்மேஷன் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கறதுக்கும் அவருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அதனால மிஸ்டர் டபிள்யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ் ஷேர் இன் த எல்எல்பி டு ஹிஸ் சன். ஓகேவா? ஓ இது கலாமோட சன் போல இல்லை போல இருக்கு, டபிள்யூவோட சன்னை பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா அதில் தெளிவாக கொடுக்கல. மிஸ்டர் டபிள்யூ ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ் ஷேர் டு த சன்னு போட்டாங்க. ஹிஸ்ஸுங்கிறது டபிள்யூவை குறிச்சுதா இல்லை கலாமை குறிச்சான்னு எனக்கு ஒரு டவுட். ஸோ கலாம் இறந்து போயிட்டாரு, அவருக்கு பதிலாக அவரோட பையனுக்கு நீங்கள் அவரோட ஷேரை கொடுத்தாலும் சரி, இல்லை டபிள்யூவோட பையனுக்கே அந்த ஷேர் டபிள்யூவோட பையனுக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை கலாமோட ஷேர் கலாமோட பையனுக்கு கொடுத்தாலும் சரி, எந்த பையனும் உள்ள வந்து பிஸ்னஸில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. ஹென்ஸ் த ரிமைனிங் பார்ட்னர்ஸ் என்ன சொல்கிறாங்க, உங்கள் பையெல்லாம் உள்ளெல்லாம் வரக்கூடாது பிஸ்னஸ் டெசிஷனில் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கேன் ஃபார்பிட், அவங்க கண்டிப்பாக தடுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எல்எல்பி அண்ட் ஒரு எல்எல்பிக்கும் கம்பெனிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. இது நார்மல் தான். இது 2008 ஆக்ட், இது வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013. இவங்க வந்து பார்ட்னர்ஸ்னு சொல்லுவோம், இங்கே மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே எல்எல்பின்னு முடியும், இங்கே வேர்ட் வந்து லிமிடெட் கம்பெனி இல்லை ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு முடியும், அவ்வளோதான். இங்கே 2 பேர் மினிமம், மேக்ஸிமம் நோ மெம்பர், மேக்ஸிமம் நோ லிமிட். ப்ரைவேட்டாக இருந்தால் 2 and 200 மினிமம் மேக்ஸிமம். பப்ளிக்காக இருந்தால் மினிமம் 7 மேக்ஸிமம் நோ லிமிட். வேற என்ன இருக்குது? லைபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து அக்ரீட் கான்ட்ரிபியூஷன் அது வரைக்கும் உங்களுக்கு லிமிட்டடு. இங்கே அமௌண்ட் அன்பெய்டு எவ்வளோ இருக்கோ அதுதான் லிமிட்டேஷன். வேற என்ன? மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் இங்கே பார்த்துப்பாங்க, இங்கே போர்டு மெம்பர்ஸ் பார்த்துக்க போகிறாங்க பிஸ்னஸை பார்த்துக்கிறது. இங்கே மினிமம் 2 டெசிக்னேட்டட் பார்ட்னர். இங்கே போர்டு மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் ப்ரைவேட் லிமிடெடாக இருந்தால் மினிமம் 2 போர்டு மெம்பர்ஸ் இருக்கணும், பப்ளிக் லிமிடெடாக இருந்தால் மினிமம் 3 போர்டு மெம்பர்ஸ் இருக்கணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி வேற என்ன சொல்லியிருக்காங்க? 1st April ஆரம்பிச்சிருக்காங்க, 10 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, நல்ல பிஸ்னஸ், நல்ல ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு. திடீர்னு பிஸ்னஸ் சரியாக ஓடலை, லாஸஸ் வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் 2020-21 அவங்க என்ன பண்ணல, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல. ஸோ இந்த இடத்துல வந்து ட்ரிபியூனல் இவங்களை வைண்ட் பண்ண சொல்லாமான்னு கேட்குறாங்க. அகெயின் நான் சொல்கிறது இதுதான், இதுலேருந்து 5 வருஷம் முடிஞ்சிருச்சா இல்லையாங்கிறது பொறுத்து தான் ஆன்சர் மாறும். ஸோ இங்கே அவங்க வருஷம் என்ன எடுத்துக்கிறாங்க, 24-25 தான் எடுத்துக்கிறாங்க. அதனால இந்த இடத்துல ட்ரிபியூனலால் கண்டிப்பாக ஆர்டர் பாஸ் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே 5 வருஷம் ஆகலை கன்சிக்யூட்டிவாக. இதுவே இதே கொஸ்டின் May 26 வந்துச்சுன்னா உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கணும்னா அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்டு,
கண்டிப்பாக ட்ரிபியூனல் ஆர்டர் பாஸ் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லணும். ஆனுவல் ரிட்டர்னா எப்போவுமே அந்த வருஷம் முடிஞ்சு 60 நாளுக்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணலன்னா ஒவ்வொரு டெசிக்னேட்டட் பார்ட்னருக்கும் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா டிலே பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 50,000, நீங்கள் மேக்ஸிமம் 1 lakh அப்படின்னு சொல்கிறாங்க டிலே பண்ணுற டேல. இது ஆல்ரெடி நம்ம டீல் பண்ணிட்டோம் இந்த கொஷின். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, 4 பேர் பார்ட்னர்ஸாக இருக்காங்க, ரைட் டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால ட்ரான்ஸ்ஃபரார் எந்த வகையும் வந்து டிஸ்அசோசியேட் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஃபார்ம் வந்து டிசால்வ் ஆகணும்னு அவசியம் இல்லை. டிரான்ஸ்ஃபரி வந்து கொம்பு முளைச்சிடல, நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே டிரான்ஸ்ஃபரி வந்து நான் தான் வந்து ஐ வில் கண்டக்ட் அஃபேர்ஸ் ஆஃப் எல்எல்பி, ஐ வில் கம் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் த டெசிஷன் மேக்கிங் ஆர் யூனோ அந்த இடத்துல வந்து ஐ வாண்ட் டு கெட் த இன்ஃபர்மேஷன் அபவுட் எல்எல்பி, இன்ஃபர்மேஷன் கொடுங்க. எந்த ரைட்ஸும் டிரான்ஸ்ஃபரிக்கும் வராது. டிரான்ஸ்ஃபராரும் ஜஸ்ட் பிகாஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இஸ் ரைட்ஸ் doesn't make him நான் இங்கேருந்து டிஸ்அசோசியேட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ 3 clause தான். clause number 1, can you do the transfer? Yes, you can do. Just because of doing it, do you think you will become disassociated or it will become dissolved? No. Just because you've transferred it, does it mean that the transferee or the assignee can come and participate in decision making, management, or can he come and conduct the affairs, or can he come and ask for information? No. எதுவும் கிடையாது. அந்த 3தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அழகாக சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு எக்ஸுக்கு வந்து எந்த ரெமெடியும் கிடையாது. எக்ஸுங்கிறவர் யாருன்னா அந்த டிரான்ஸ்ஃபரி தான் இந்த எக்ஸ். ஸோ எக்ஸ் வந்து உள்ள வந்து இந்த ஆக்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டால் யாரும் கொடுக்க முடியாது, கண்டிப்பாக டினை தான் பண்ணி வெளில போடாமல் துரத்தி விட்டுருவாங்க. புரியுதா? ஸோ லாஸ்ட் ஃபியூ கொஷின்ஸ்க்கு வந்தாச்சு. நம்ம 3 பேர் வந்து பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல்ஸு கரெக்டாக ஒரு எல்எல்பி ஃபார்ம் ஆரம்பிச்சிருக்காங்க. தே ஹவ் பீன் எங்கேஜ் இந்த பிஸ்னஸ், தனித்தனியாக சோல் ப்ரொப்ரேட்டராக இருக்காங்க. பட் இவங்க இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒன்றா எல்எல்பி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அழகாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்எல்பியோட நேமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இ ஃபார்மேட்டில். அதே மாதிரி டீடைல்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ், அவங்களோட கன்சென்ட்டு எல்லாமே அழகாக அப்ரூவல் ஆகி வந்துருச்சு. மீன்வைல் என்ன ஆச்சுன்னா ஆஃப்டர் இன்கார்பரேஷன் ஆஃப் ஹெச்பிபி எல்எல்பி முடிச்சதுக்கப்புறம் எல்பிபி வந்து அவங்களோட அக்ரிமெண்ட்டை ஃபைனலைஸ் பண்ண முடியல. ஏன்னா ஹரிஷும் பிரியமும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1.25 கோடி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பட் என்ன ஆயிடுச்சுன்னா பிரியேஷ் வந்து அவரோட சர்வீசஸ் நான் கொடுக்குறேன், நான் வேலை செஞ்சு என்னோட கேபிட்டல் கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுக்கணும், நான் வேலை பார்க்குறேன், அதுதான் என்னோட கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன், ஸோ நான் ப்ராஃபிட்டில் மட்டும் ஷேர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற 2 பார்ட்னர்ஸும் மட்டும் என்ன சொல்கிறாங்க, இல்லை நீ என்ன சொன்ன என்கிட்ட, நீ பணம் தானே கொடுக்குற, நீ பணம் தான் கொடுக்கணும், பணத்தை தவிர வேறு எந்த கேபிட்டல் கான்ட்ரிபியூஷனும் அக்ரீட் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது கரெக்டானு கேட்டது கரெக்டே கிடையாது. ஏன்னா கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் கேன் பி கேஷ், கேன் பி இன் கைண்ட், கேன் பி இன் டேர்ம் ஆஃப் சர்வீசஸ், கேன் பி இன்டான்ஜிபிள், கேன் பி டான்ஜிபிள், கேன் பி லைக் எனி திங். நம்ம சொல்லலாம் அப்துல் கலாம் அவரோட ஃபேஸ் வேல்யூவை கூட அவர் வந்து ஒரு அக்ரீட் கான்ட்ரிபியூஷனாக கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து மற்ற 2 பார்ட்னர்ஸும் சண்டை பிடிக்கிறது நியாயமே இல்லை. However, consensus was drawn between the above 3 and common consensus வந்து LLP submit பண்ணும்போதே மார்ச், that is what, மே மாதம் 20ஆம் தேதி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்கார்பரேஷன் டேட், ஓகே, ஈவன் ஆஃப்டர் இன்கார்பரேஷன் LLP could not finalize, LLP அக்ரிமெண்ட் எங்களால் ஃபைனலைஸே பண்ண முடியல. LLP அக்ரிமெண்ட்டை ஃபைனலைஸ் பண்ண ரொம்ப டிலே ஆகுது. LLP அக்ரிமெண்ட்டை ஃபைனலைஸ் பண்ணி இவங்க சப்மிட் பண்ணும்போது மே 20th ஆயிடுச்சு. LLP further planned to inject ஸ்ரீரஞ்சன் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இஸ் ஒன் ஆஃப் இட் பார்ட்னர்ஸ். அவங்க உள்ள இவங்களை இன்ஜெக்ட் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணக்கூடாது. பிகாஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இஸ் நாட் அ பாடி கார்பரேட். பிகாஸ் பாடி கார்பரேட்டோட டெஃபினேஷனில் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஹஸ் பின் ஸ்பெசிஃபிகலி எக்ஸ்க்ளூடட். ஸோ இது நாட் அலவுடு. ஸோ இந்த இடத்துல இவங்க வந்து இன்டான்ஜிபிளாக அவங்களோட சர்வீசஸை கொடுத்து பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் ஜாயின் பண்ணலாம்னா பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல ஸ்ரீரஞ்சன் கோஆபரேட்டிவ் சொசைட்டி உள்ள ஆட் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. இப்போ 2 கொஸ்டின் தான் கேட்பாங்க, 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Can Sriranjan Cooperative Society be included as a partner? No. Whether the opposition of the desire of Priyesh on the matter and form of his capital contribution correct? Okay va? Whether the opposition correct and kekranga, opposition tappu, you cannot oppose. He is giving services, நீ ஏன் oppose பண்ணணும்? உனக்கு வந்து கேஷ் தான் வேணும்னா நீ கேஷ் தான் வேணும் கேட்டு வாங்கு. பட் தட் டசன்ட் மீன் ஒருத்தர் சர்வீஸை கொடுத்து இது பண்ணக்கூடாதுன்னு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து whether the registrar would accept the LLP agreement so submitted after 20 days of incorporation ஆரம்பிச்சு 20 daysக்குள்ள 30 days டைம் இருக்குது. ஸோ நீங்கள் 20 daysக்குள்ளே தான் நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்கல்ல அக்ரிமெண்ட்டை, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்படி தான் ஆன்சர் பார்ப்போம். நம்பர் 1, நமக்கு LLPயோட அக்ரிமெண்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்கு 30 days டைம் இருக்குது. புரியுதா? இன்கார்பரேஷன் டேட்லேருந்து 30 days டைம் இருக்குது. ஸோ நீங்கள் 20 daysல பண்ணிட்டீங்க. ஸோ இட்ஸ் நோ ப்ராப்ளம், இட் இஸ் அலவுட். ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபியூச்சர் சர்வீசஸ் வச்சு தாராளமாக நீங்கள் அதை அக்ரீட் கான்ட்ரிபியூஷனாக வச்சுக்கலாம். ஸோ த பிரியேஷோட பிளீ ஆஃப் கான்ட்ரிபியூட்டிங் இஸ் ஃபியூச்சர் சர்வீசஸ் ஃபார் 1 year as இஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து டெனபிள் தான். அதனால் மற்ற பார்ட்னர் சண்டை பிடிக்கிறது நியாயமே கிடையாது. ஓகே, இட் இஸ் நாட் ஓகே. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு
That is, what is that? Sri Ranjana, I don't. Cooperative society, you member add because Sri Ranjan Cooperative Society cannot be included because it is specifically excluded under the definition of body corporate. Last question, Sulagna, Suhanya, LLP. They are engaged in manufacturing of affordable range of fashionable accessories. Sulagna, a fashion designer, has appointed a qualified chartered accountant to maintain and finalize the accounts January to December basis. Okay, va? By preparing the financial statements for the first 2 months ending. Shrish differed from the view and advised her from April to March. Meanwhile, Dilip, Karta of HUF, in which Sukanya is also a member, has approached the LLP and offered. Kartava sekakudadu, April to March da allowed, even on the Jan to December allowed. So, rendukume answer not allowed. So, மூணு question கேக்குறீங்க ரெண்டு தான் இங்க டவுட் மாதிரி வந்தது பட் எப்படி மூணு question number 1 advice of Sulagna for maintaining accounts of Jan to December holds good at lava இல்லையா தப்பு offer given by Dilip to induct HUF is considered and கேட்டா can it be considered? No, it cannot be considered. What would your answer be if instead of Dilip a charitable trust had approached to become a partner? Charitable trust வந்து include பண்ணலையே like okay it does not include ல வரலனா கூட it includes னு வந்துச்சுல அதுல வரலல சோ நாங்க அதெல்லாம் வந்து அக்செப்ட்லாம் பண்ண மாட்டோம் அப்படிதான் நினைக்கிறேன் ஒரு தடவை பாத்துக்கறேன் எதுக்கும் third one வந்து hence in that case too such charitable trust could not be inducted ஏனா body corporate ஓட definition மூணு வகையில வரும் body corporate means அப்படினு ஒன்னு வரும் body corporate means a company and it includes அப்படினு சொல்லிட்டு மூணு வரும் LLP formed in India, LLP formed outside India and company incorporated outside India and it does not include அப்படினு சொல்லி மூணு வரும் corporation sole அதுக்கு அப்புறம் cooperative society and any other body corporate which is notified in the official gazette to not be considered as a இது அவ்வளவுதான் so இதுல it does not include ல வந்து charitable trust வரலனாலும் இதுல வரலல it includes ல வந்தா தான் நாங்க எடுத்துக்குவோம் அதனால we will not take. So the answer would be the same. If the trust is not a body corporate in India, a trust is a legal arrangement for managing the property for the benefit of another person. இப்போ டாடா இருக்கானா டாடாவோட பணத்தை வந்து வருஷம் பெரிய பணத்தை வந்து எடுத்துட்டு வந்து மக்களோட பொது சேவைக்காக கொடுக்குறாங்க அந்த ட்ரஸ்ட்ல பணத்தை எப்படி சொல்றது இப்போ நான் சாக போறேன் நான் வந்து ஒரு 1000 கோடி சொத்து சேர்த்து வச்சிருக்கேன்னா நான் சாகும்போது என்ன சொல்றேன் என் குழந்தைங்களுக்கு 100 கோடியை கொடுத்துருங்க அதை வச்சு அவங்க படைச்சிட்டா போதும் மிச்சம் 90 கோடியை ஒரு காலேஜ் ஆரம்பிக்கின்ற இந்த காலேஜ் ஆரம்பிக்கும் போது ட்ரஸ்ட் ஃபார்முலா அதை ஆரம்பிப்பாங்க பச்சையப்பாஸ் ட்ரஸ்ட்னு ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணா அந்த ட்ரஸ்ட்டை ரன் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல கூடி ஒரு 100 பேர் ஒரு 30 பேர் போர்டு மெம்பர்ஸாக இருந்து அந்த இடத்துல ட்ரஸ்ட்டை ரன் பண்ணுவாங்க ஸோ ட்ரஸ்ட் எப்படி ஒரு எல்எல்பியில் வந்து ஒரு மெம்பர் ஆக முடியுமே பிகாஸ் ட்ரஸ்ட்டுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ பாடி கார்பரேட் ட்ரஸ்ட்டுங்கிறது என்னன்னா பச்சையப்பாஸோட சொத்தை மக்களுடைய நன்மைக்காக செலவு பண்ணுறதுக்கு அந்த ட்ரஸ்ட்டில் உள்ள பணத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஒரு குரூப் ஆஃப் கமிட்டி இருக்கு அவ்வளோதான் அந்த கமிட்டியால் எல்எல்பியில் மெம்பர் ஆக முடியாதுன்னு சொல்கிறாங்க. So the person who manages the property is called as the trustee. அவர் வந்து he is not a member of the company. Hence in that case too charitable trust வந்து could not be inducted as a partner of the LLP. Even any individual or body corporate can be partner. However, it is clarified that HUF cannot be treated as body corporate for the purposes of LLP Act. Therefore, HUF or Karta cannot become partner or designated partner. வேணா இந்த இடத்துல MCA ஓட general circle என்ற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட்னு போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா HUF cannot become a member in ஒரு general circular issued by Ministry of Corporate Affairs னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் இயர்னா ஏப்ரல் டு மார்ச் தான் இந்த இடத்துல போய் ஜான் டு டிசம்பர்லாம் கிடையாது ஸோ நீங்கள் இந்த இடத்துல கொடுக்குறது தப்பு ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் த அபவ் ப்ரொவிஷன் அட்வைஸ் ஆஃப் Sulagna for maintaining the accounts on January to December basis is not valid. With this we are completing book back, revision test paper, model test paper and past year question paper எல்லாமே முடிச்சாச்சு. LLP எங்கேயாவது மார்க் விட்டீங்க அடிதான் வாங்குவீங்க. இது இல்லாமல் மேம் இதுலேருந்து இல்லாமல் ஏதாவது புது வகையான கொஸ்டின் வந்து நான் என்ன பண்ணுறது அதுக்காகத்தான் A to Z LLP ஆக்டையே புரட்டி போட்டு அதையும் தரவா சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ LLP ஆக்டை தரவு பண்ணுறீங்க எல்லா கொஸ்டின்ஸும் ரிவைஸ் பண்ணுறீங்க இந்த கொஸ்டின்ல இருந்து தான் மெயின் எக்ஸாமுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகே ஆல் தி பெஸ்ட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் ட்ரிமெண்டஸ்லி வெல். ஓகேவா சூப்பர் சூப்பர் சூப்பர். யுவர் ப்ரிப்பரேஷன் ஷுட் பி டன் சூப்பராக இருக்கணும் செம்மையாக எக்ஸாம் எழுதணும். LLP கொஸ்டினை பார்க்கும்போது அடடே அழகாக சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு அழகாக ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோ சார்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் செக்ஷன் வைஸ் அழகாக பிரித்து கன்க்ளூஷன் கொடுத்து டப்பாலாம் போட்டு எழுதி அப்படியே திருத்துறவங்களும் அப்படியே மிரண்டு போயிடணும் அந்த மாதிரி எழுதணும் எக்ஸாமுக்கு. ஓகே ஆல் தி பெஸ்ட் சூப்பர்.